பொங்கல் விழா, அறுவடை திருவிழா, பாவேந்தர் தமிழ் மன்றத்தின் 28ஆம் ஆண்டு தொடக்க விழா என்கின்ற வகையில் ஒரு மாபெரும் முப்பெரும் விழாவாக ராணிப்பேட்டை தொழிற்பேட்டை பகுதியிலே மிகவும் சிறப்புடன் இந்த அரசு பள்ளியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய தலைவர் பேராசிரியர் தமிழ் திரு நடராசன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய தாய் தந்தையர், சித்தப்பா பெரியப்பா, மாமா மாமி என்று, அத்தை மருமகள் மருமகன் என்று பல்வேறு உறவுகளோடு தமிழ் உறவாக இங்கே கூடியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு நாம் தித்திக்கும் பொங்கல் நாளிலே கூடியிருக்கின்றோம். 1931 தந்தை பெரியார் அவர்கள் கூட்டிய மாநாட்டிலே அன்றைய தேதியில் இருந்த அத்துணை தமிழ் சான்றோர்களும் பங்கேற்றார்கள். அத்தகைய தமிழ் ஆளுமைகள் நீண்ட விவாதத்திற்கு பிறகு தை 1 சுரவம் 1 அதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்பதை தெளிவுபட கூறினார்கள். பல்வேறு குழப்பங்கள் நீடித்திருந்த காலத்தில் அந்த குழப்பத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் அது தை 1 தான் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். வசந்த காலத்தினுடைய தொடக்கம், அறுவடை நடந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. இது அனைத்தையும் சேர்த்துத்தான் ஒரு சமூகத்தினுடைய கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கும். அப்படி கொண்டாடுவதற்கு ஒரு தகுதியான மாதம் அந்த மாதத்தினுடைய தொடக்க நாள், அந்த நாள் ஒரு ஆண்டினுடைய தொடக்க நாளாக இருக்கிறது என்பதையும் சூழலியல் பார்வையிலிருந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து பார்த்தோமேனால் கூட தை 1 நம்முடைய புத்தாண்டு என்பது நம் அனைவருக்குமே விளங்கும். இந்த மன்றத்திலே என்னை பேச அழைக்கின்ற போது இலக்குகளும் இளைய தலைமுறையும் என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். இலக்குகள் இல்லாத வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. சற்று நேரத்திற்கு முன்னால் பல்வேறு நடனங்கள் குழந்தைகள் நிகழ்த்தினார்கள். மிக கூர்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த குழந்தைகள் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட இலக்கை தப்பாமல் ஆடினார்கள் என்பதை நீங்கள் ரசிக்கலாம். நடுவுல நிக்கிற அந்த சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையை விட 3 மடங்கு உயரமா இருக்கிற குழந்தை அந்த குழந்தையை சுத்தி ஆடுது. இந்த பெரிய குழந்தைங்க கண்ணாலேயே அந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஆடு அப்படி ஆடு என்று வழிகாட்டுவதும் அதை உணர்ந்து அந்த சின்ன குழந்தை ஆடுவதும் இதுதாங்க கற்றல் செயல்பாடு. கற்றல் அப்படின்னு சொன்னா நம்மோடு பிறந்தது. தாயை பார்த்து குழந்தை கற்றுக்கொள்கிறது. நீங்க குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்திருச்சுன்னு அறிவிச்சு தொட்டில்ல போட்டா உடனே வீட்டுக்குள்ள யார் வருவாங்க? அந்த குழந்தையினுடைய தாத்தா, குழந்தையினுடைய பாட்டி, இவங்க தான் வருவாங்க. அந்த பாட்டியோ தாத்தாவோ வந்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்துக்கு நேரா ஒரு சிட்டிகை போடுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! என்ன கவனிப்பாங்க? அப்படி சிட்டிகை போட்ட உடனே அந்த குழந்தை கண்ணு அந்த ஓசை வந்த அந்த திசையை நோக்கி கண்ணு நகருதான்னு பார்ப்பாங்க. அந்த ஓசையை நோக்கி அந்த கண்ணு நகர்ந்துருச்சுன்னா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். நாம் பெத்த புள்ள பெத்த குழந்தை நல்லா இருக்குன்னு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. இதை விட ஒரு சிறந்த மருத்துவம் வேற ஏதாவது உண்டா? நீங்க இஎன்டி டாக்டரை கூப்பிட வேண்டியதில்லை, ஐ டாக்டரை கூப்பிட வேண்டியதில்லை. ஒரு கண் காது மூக்கு வாய் பார்க்கிற மருத்துவர், கண்ணை பார்க்கிற மருத்துவர், அத்துணை மருத்துவரும் பார்த்து சொல்லக்கூடியத ஒரு சிட்டிகையில சொல்றாங்கல்ல, அதுதான் மெய்யான மருத்துவம். அது அன்பினுடைய அடையாளம். அதற்கு பிறகு பேர் வைக்கும் பொழுது மீசையை முறுகிட்டு ஒருத்தன் தாய் மாமன் வருவான்.
சரியா? அவன் எதுக்கு வருவான்னு கேட்டா ஒரு 5 பவுன்ல செயின் போடுவான், 1 பவுன்ல செயின் போடுவான். இந்த 1 பவுன் செயின் 5 பவுன் செயின் எதுக்குடானா நீ ஜாதியை விட்டு போயிடாருன்னு சொல்றது. அது அன்பின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்க முடியாது, அது திமிரின் வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடு எங்க வருதுன்னு கேட்டா, அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவும், அந்த அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படி உறவுகளாக வந்து மெய்யாலுமே அந்த குழந்தை நல்லா இருக்கா, அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்றாங்களே, அதுதான் உண்மையான அன்பு. வளர்ந்த பிறகு அந்த குழந்தை ஒரு தனி மனிதர் என்பதை நாம் அங்கீகரிக்கணும். குழந்தைகள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோம், நீ குழந்தை உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நடனத்திலேயே பாருங்களேன், அந்த அந்த குழந்தை தலையில இருந்து, வேண்டாமா, தலையில இருந்து பூ கீழே விழுந்தது. அந்த குழந்தை எவ்வளவு சாமர்த்தியமா அந்த பூவை வேற யாருக்காலும் படாத ஒரு இடத்துல வச்சிருச்சு. அந்த நடனத்துல 5 பேர் நடனம் ஆடி முடிச்சாங்க, யாரும் அந்த பூவை மெரிக்கல. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பூவை மெரிக்காமல் 5 பேரும் நடனம் ஆடினார்கள் என்பதை நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு நடனத்திலையும் என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, அந்த சிக்கலை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதையெல்லாம் மீறி தாங்கள் எதை செய்ய வந்தோமோ அதை மிகச் சிறப்பாக செய்தார்கள். இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் இது பெரியவங்க நாம தயங்கி இருப்போம்ல, பூவை எடுக்கணும்னு நினைச்சிருப்போம்ல, பூவை எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்த்திருப்போம். ஆனா பூவை எடுத்தா நடனம் கெடுமே. ஒரு குழந்தைக்கு வந்து, சின்ன குழந்தைக்கு கையில வச்சிருந்த அந்த குச்சி, அந்த குச்சியில இருந்த அந்த குஞ்சம் இருக்குல்ல, அது போயிட்டு அதோட செயின்ல மாட்டிக்கிச்சு. ஒரு 10-20 செகண்ட் அந்த குழந்தை தன்னோட அக்காமாரை திரும்பி திரும்பி பாக்குது, யாராவது உறவு வாங்கலான்ட்டு. ஆனா எல்லா அக்காமாரும் அவங்க நடனத்தை அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ போராடி அந்த குழந்தை அந்த குஞ்சத்தை வந்து எதிலிருந்து எடுத்துருச்சு, அந்த நகையிலிருந்து எடுத்துருச்சு. அது முகத்தை பார்க்கணுமே, ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்ல. மற்ற நாமெல்லாம் தயங்கி இருப்போம்ல, ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சு. அந்த குழந்தை அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம குழந்தைய பார்த்து நீ குழந்தை உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறோம்ல, நம்ம குழந்தைய பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு கேட்கவே கூடாதுங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் குழந்தைக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம்தான், 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைன்னு சொல்றோம், 18 வயது நிரம்பிருச்சுன்னா பெரியவங்கன்னு சொல்றோம் சட்டப்படி. ஆனா 18 வயசு ஆன உடனே கல்யாணம் எல்லாம் பண்ணிட முடியாது. கல்யாணத்துக்கு வேற வயசு இருக்கு. அது மருத்துவ ரீதியாக குறைஞ்சது 21 வயசாவது பெண்ணுக்கு ஆகணும், ஆணுக்கு 25 ஆகணும். அப்பதான் உடம்பும் மனமும் தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. மூளை அப்பதான் வந்து நிறைய விஷயங்களை சிந்தித்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும்னு சொல்றாங்க. எனவே அந்த வயது வேற, சட்டப்படி 18 சொல்ற வயது வேற. அப்போ 18க்கு கீழே குழந்தை, 18க்கு மேல பெரியவங்கன்னு சொல்றமே, அது என்ன அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவழ்ந்து வரக்கூடிய குழந்தை, ஒரு வீட்டுல குழந்தை வந்து பிறந்திருக்கு, 8 மாசம் 9 மாசம் ஆச்சுன்னா அந்த குழந்தை தவள தொடங்கும். இந்த தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைக்கு ஒரு தூரமாக வந்து ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, விளக்கு பிரகாசமா எரியுது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த ஈர்ப்பு, அந்த பிரகாசம், அந்த ஒளி அந்த குழந்தை ஈர்க்குது. அது நெருப்புன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை அந்த நெருப்பை தொடுவதற்கு வேகமா போகும். ஒரு 10 அடி 20 அடி தூரத்துல நிக்கிற அப்பாவோ அம்மாவோ வேறு உறவுகோ போயிடாதேன்னு கத்துவாங்க. நாம போய் அந்த 10 அடி ஓடி போய் தூக்கிறதுக்கு முன்னாடி இது போய் தொட்டா என்ன செய்யுதுன்னு கத்துவாங்க. குழந்தை என்ன நினைக்கும்? ஒலிம்பிக் விளையாட்டு இப்ப கூட சொன்னாங்கல்ல, கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. கைத்தட்டுறது எதுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு. தவழ்ற குழந்தை என்ன நினைக்குதுன்னா, நம்மள இன்னும் கொஞ்சம் வேகமா போய் தொட சொல்றாங்க போல இருக்குன்ட்டு நாம ஒண்ணு நினைக்க, குழந்தை இன்னும் வேகமா போய் தொட்டுறோம். தொட்டதுக்கு அப்புறம் ஓடு கத்தும். அப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சு, என்னது இந்த நிறத்தில் இருப்பது தொட்டால் சுடும்னு தெரிஞ்சு வச்சு. இப்ப நீங்க அடுத்த நாள் குழந்தைய அன்னைக்கு திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறீங்க, பேப்பர்ல அதே மாதிரி நெருப்ப வச்சுட்டு இப்ப தொடுன்றீங்க. தொடுமா அந்த குழந்தை? தொடாது. ஏன் தொடாது? அந்த குழந்தைக்கு வந்து அந்த நிறம் நெருப்பு, அந்த நிறம் சுடும், அவ்வளவுதான் அறிவு.
அதுதான் ஒரு வயசுல 1.5 வயசுல இருக்கக்கூடிய அறிவு. அதுவே 3 வயசு ஆயிருச்சுன்னா அந்த குழந்தை இது பேப்பர்னு சொல்லும், இது நெருப்பு இல்லன்னு சொல்லும். அப்ப மெச்சூரிட்டி தானே, முதிர்ச்சி தானே. இதுவும் குழந்தை தான், அதுவும் குழந்தை தான். ஆனா 1.5 வயசு குழந்தைக்கு இருந்த முதிர்ச்சியை விட 3 வயசு குழந்தைக்கு முதிர்ச்சி அதிகம். அதுதான் 8 வயசு குழந்தைக்கு, அதுதான் 10 வயசு குழந்தைக்கு, அதுதான் 15 வயது குழந்தைக்கு, அதுதான் 17 வயது முடிகின்ற வரை, 18ல கால் வச்சு 18 முடிகிற வரை குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனுபவம் கிடைக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தன் சுற்றுச்சூழலை பார்க்குது, தன் சுற்றத்தை பார்க்குது, தன் கண் முன்னால் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை பார்க்குது. அந்த நிகழ்வுகளில் இருந்து அனுபவம் பெறுகிறது. அந்த அனுபவம் தான் முதிர்ச்சியை தருகிறது. எனவே குழந்தை வளர வளர ஒரு முதிர்ச்சி பெறுது. அப்ப 18 வருஷங்கள் பெற்ற முதிர்ச்சி ஒரு தனி நபராக இருப்பதற்கு தகுதின்ற அளவுகோல் தான். 18 வயது முடிஞ்ச உடனே அவர்களை பெரியவர்கள், அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முடியும், அவங்க செக்கில் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்ற சட்டப்படி மேஜர் சொல்றது 18 ஆண்டு அனுபவத்தை தான் குறிக்கிறது. இது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம், நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாசம்மா, என்ன ஜனவரி மாசம், அடுத்த மாசம் முழுக்க மாடல் எக்ஸாம் இல்ல, மாதிரி தேர்வு, ஒவ்வொரு நாளும் தேர்வு. 10ஆம் கிளாஸுக்கு பிராக்டிகல்ஸ், 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸுக்கு பிராக்டிகல், அதுக்கப்புறம் தியரி பேப்பர் இல்லைங்களா. அதற்கு என்ன பிரஷர்? குழந்தைக்கு 100 வாங்கணுமா 100 வாங்கணுமா வேண்டாமான்றத பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஹெட் மாஸ்டருக்கு பிரச்சனை, டீச்சருக்கு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து போன வருஷம் 100க்கு 100 எடுத்த பிறகு தம் புள்ள 100க்கு 100 எடுக்கலன்னா தனக்கு பெரிய அவமானம்ன்ற பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகள் சேர்ந்து அந்த குழந்தையை தாக்கும். இந்த குழந்தையா பாருங்க, குழந்தைக்கு படிச்சதை எழுத போகுது, அவ்வளவுதானே. குழந்தைக்கு என்ன பிரச்சனை? படிச்சா எழுத போகுது, அதுக்கு தெரியும் படிச்சதா படிக்கலையான்னு குழந்தைக்கு தெரியும். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அல்லது ஆண் குழந்தையாக பிறந்து பெண் குழந்தையாக, பெண் குழந்தையாக பிறந்து ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய மாற்று பாலினம்னு சொல்றமே, அத்தகைய பாலினமாக இருந்தாலும் எத்தகைய பாலினத்தை சார்ந்த குழந்தையா இருந்தாலும் அது படிச்சிருக்குன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு. ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுத்தோமான்ற நம்பிக்கை வாத்தியாருக்கு இல்லை, ஒழுங்கா படிக்க வச்சோமான்ற நம்பிக்கை பெற்றோருக்கு இல்லை. இந்த 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த அவநம்பிக்கைய குழந்தை நிச்சயமா பாஸ் பண்ணிடுறோம். நீ தான் சொல்லி கொடுத்தல, அப்புறம் எப்படி ஃபெயில் ஆவேன்? நீ சொல்லி கொடுத்துட்ட, குழந்தை பாஸ் தானே பண்ணணும். அப்படின்னா குழந்தைகிட்ட போய் நீ கண்டிப்பா சென்டம், நீ சென்டமுக்கு சொல்லி கொடுத்துருந்தா எடுக்க போகுது இல்லையா? அப்போ ஒரு குழந்தைய இயல்பா நான் படிக்க வச்சிருந்தேன்னா வீட்டுல அந்த குழந்தை பாஸ் பண்ண போகுது. இயல்பா நான் படிக்க வைக்கலன்னா அந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண. அப்புறம் என்ன நீ போயிட்டு படிச்சல்ல, அதான் குழந்தை புக்கை திறந்து வச்சிருந்தத, என்ன சந்தேகம், படிச்சல்ல இல்லையா? அப்ப படிச்சல்ல அப்படின்னு கேட்கறதும், கண்டிப்பா சென்டம் எடுத்துருவல்ல அப்படின்னு கேட்கறதும், ரெண்டுமே குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னா பிபியை ஏத்திக்கிட்டே இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்திக்கிட்டே இருக்கு. உளவியல்ல மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கடா, 10 வருஷமா படிச்சிருக்கிற, நீ என்ன படிச்சியோ அதான்டா கொஸ்டின் பேப்பர்ல கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயல்பாகவே 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்ல நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், 10ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க, 5ஆம் கிளாஸ் புக் எடுங்க, 8ஆம் கிளாஸ் புக் எடுங்க, 10ஆம் கிளாஸ் புக் எடுங்க, இந்த 3 கிளாஸ் புக் எடுங்க. தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, இந்த 3 எண்ட் எடுத்து புக் எடுத்து பாருங்க. பாடம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. பாடத்தோட தலைப்பு, உள்ளடக்கம் சற்று அதிகமா இருக்கும். 5ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் 8ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் 10ஆம் கிளாஸ்க்கு இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் கூடுதலா இருக்கும். ஆனா தலைப்பு ஒன்னாதான் இருக்கும். தெர்மாமீட்டர் நம்ம 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல படிச்சிட்டோமே, அதே தெர்மாமீட்டர் தானே 10ஆம் கிளாஸ்ல படிக்கிறோம். தலைகள், இலை தலை எப்ப படிச்சோம்? இலை தலை 1ஆம் கிளாஸ்ல படிச்சோம். ரூட் சிஸ்டம், அதாவது படிப்பு எப்படி நிகழுதுன்னு கேட்டா, தெரிந்ததிலிருந்து தெரியாதது, அறிந்ததிலிருந்து அறியாதது,
from known to unknown சொல்றதா கல்வியல் செயல்பாடு. அப்போ ஒரு செடியை எடுத்துக்கிட்டா நோன் எது, தெரிந்தது எது, கண்ணுக்கு எதிரா தெரியல இலை, அந்த இலையை தாங்கி இருக்கிற தலைகள். எனவே தலையும் இலையும் முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அதுல இருந்து இந்த தலை வழுவதற்கு என்ன காரணம், இந்த இலை வரணும்னா இலைக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணி எங்க இருந்து வருது, அப்ப அது ரூட்ல இருந்து வருது, வேர்ல இருந்து வருது. வேறு 2ஆம் கிளாஸ்ல படிக்கிறோம், வேறு 2ஆம் கிளாஸ்ல படிக்காச்சு. 3ஆம் கிளாஸ்ல வந்து மரம்னா என்னன்னு படிச்சாச்சு. மரத்தை ஒட்டி வாழக்கூடிய செடிகள் இருக்குல்ல, கொடி படருத, அந்த கொடிகளை பற்றி படிச்சாச்சு. இது எல்லாம் எங்க படிச்சாச்சு, 3ஆம் கிளாஸ்ல படிச்சாச்சு. அப்புறம் என்ன, 10ஆம் கிளாஸ்ல பாட்டனி தனியா, தாவரவியல் அப்படின்னு தனியா ஒரு தலைப்பு கொடுத்து இதே இலையத்தான் 10ஆம் கிளாஸ்ல கேட்கிறோம், இதே ரூட் சிஸ்டம் தான் கேட்கிறோம். அப்போ நீ 1ஆம் வகுப்புலயே நீ ரூட் லீவ்ஸ் படிச்சிருக்க, இலைய படிச்சிருக்கிற, தலைய படிச்சிருக்கிற, 2ஆம் கிளாஸ்ல ரூட்ட படிச்சிருக்கிற, நீ 10 வருஷமா படிச்சதனுடைய கூட்டு தான்ப்பா 10ஆம் கிளாஸ். பயப்படாம போய் எழுறான்னு சொல்லி பாருங்க, இயல்பாகவே 100க்கு 100, இயல்பாகவே 100க்கு 100. இன்றைக்கு இரவு நம் ஊர்ல வந்து ஒரு விபத்து, நம்ம பிள்ளை அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி எல்லாம் செஞ்சுட்டு படிக்காமலே போய் எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்க, அவன் சென்டம் அடிப்பாங்க, அவன் சென்டம் அடிப்பான். ஊர்ல ஒரு ஆபத்துன்ற நேரத்தில் ஐயோ நாளைக்கு எக்ஸாம், நீ உட்கார நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அந்த புள்ள மனசெல்லாம் அங்க இருக்கும். நம்ம அப்பா அங்க போயிருக்கிறாரு, அம்மா அங்க போயிருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க, நாமளும் போயிருக்கலாமே நினைச்சிட்டு இருக்குமே தவிர படிக்க முடியாது. அப்ப படிக்கவும் முடியாது, ஒரு மன அழுத்தத்துக்கும் உள்ளாகும். ஒரு நாள்ல இன்றைக்கு படிச்சா நாளைக்கு எழுத முடியும், யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேரு ரிவிஷன் பேருங்க. இப்ப ஸ்பீக்கர்லாம் நாங்கெல்லாம் வந்து ஒரு பிட் பேப்பர் வச்சிருக்கோம்ல, பிட் அடிக்கிற கேஸ் தான், வேற என்ன. எப்பவோ படிச்சது, ஆனா எல்லாத்தையும் சொல்லி நேரத்தை சாப்பிட கூடாதுன்ட்டு இதை சொன்னா போறோம்னு ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கிறோம்ல, ரிவிஷன் தானே இது. அப்ப படிச்சா பேசுறாங்க, அப்ப படிச்சு பேசல, எப்பவோ படிச்சத அப்ப நினைவுபடுத்தி பேசுறாங்க. அதுபோல் 10 ஆண்டு காலமா படிச்சத நினைவுபடுத்துறதா ரிவிஷனே தவிர அப்ப போய் குழந்தை படிக்கல. இதுல ஒரு சில குழந்தைகள் உண்டு, 10 வருஷமா படிக்கவே மாட்டான். ஆமா, அவனுக்கு ஆனா அவனா தெரியாது. 8ஆம் கிளாஸ் முடிச்சு 9ஆம் கிளாஸ்க்கு வேற வாத்தியார் வருவாரா, நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி வாத்தியார், என்னடா 8ஆம் வகுப்புல உனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்பாரு. 8 வகுப்புக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, பப்ளிக் எக்ஸாம் நெருங்குது இல்ல, 2 மாசத்துல 10 வருஷம் படிப்பு படிச்ச பையன்லாம் உண்டு, பொண்ணெல்லாம் உண்டு. 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 9ஆம் கிளாஸ்ல மார்க் வாங்கல, பாரா 10வது பப்ளிக் எக்ஸாம்ல அடிச்சிட்டான்டா. ஆர்வம் அப்பதாங்க வந்தது. ஆர்வம் எப்ப வருமோ அப்ப அந்த பிள்ளைங்க படிக்கும். அப்ப ஆசிரியரோட ரோல் என்ன, எந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன்றதல்ல, குழந்தையை படிக்க தூண்டினேனா இல்லையான்றதான். குழந்தைய படிக்க தூண்டிட்டா அதுக்கப்புறம் குழந்தை படிச்சிடும். அப்ப 10 வருஷத்துக்கு வராத ஆர்வம் 10வது மாசம், 10வது வருஷத்துல 10வது மாசம் வந்திருக்குன்னா சந்தோஷப்படணுமே தவிர அப்ப போய் குழந்தைகிட்ட இப்பதான் புக் எடுக்கிறடா, வாழ்க்கையிலே இப்பதான்டா பாக்குறேன், சந்தோஷப்படையா, அதுக்கு ஏன் வருத்தப்படுற, இப்பவாது எடுத்துட்டான புத்தகத்தை இல்லையா. எனவே குழந்தையை குழந்தையாக பார்ப்பதும், குழந்தையினுடைய ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து எந்த அளவிற்கு நம்மால் குழந்தைகிட்ட நல்ல வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவிற்கு அந்த குழந்தை மிகச்சிறந்த மனிதர்களாக நல்ல. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப சிறப்பா சொல்றாரு, வள்ளுவம் என்பது வாழ்வியல் என்றதை மறந்துடாதீங்க. வள்ளுவம் என்பது வாழ்வியல். திருக்குறளை மனப்பாட பகுதியாக தயவு செய்து கருத வேண்டாம். திருக்குறள் என்பது என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சோசியல் டெக்ஸ்ட் நினைச்சுக்கோங்க, ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி நினைங்க, ஒரு மானுடவியலை பற்றி பேசக்கூடிய நூல் என்று நினைங்க. என்னுடைய வாழ்வியல் என்று எடுத்துக்கொண்டால் திருக்குறளை ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பேசுவதற்கு நல்ல விஷயங்கள், நல்ல சொற்கள் நிறைய இருக்கும் பொழுது குழந்தை முன்னாடி பேசும்போது நல்லதை பற்றி மட்டுமே பேசுவோமே. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அந்த இனிய சொற்களை விட்டுவிட்டு ஏன் வந்து
கடுமையான சொற்களை, அந்த வயதிற்கு பொருந்தாத சொற்களை ஏன் பயன்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன். இன்னொன்றை நாம் கூர்மையாக கவனித்தால் என்ன கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. பேசுவதற்கு நல்ல விஷயங்கள், நல்ல சொற்கள் நிறைய இருக்கும் பொழுது, குழந்தை முன்னாடி பேசும்போது நல்லதை பற்றி மட்டுமே பேசுவோமே. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அந்த இனிய சொற்களை விட்டுவிட்டு ஏன் கடுமையான சொற்களை, அந்த வயதிற்கு பொருந்தாத சொற்களை ஏன் பயன்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன். இன்னொன்றை நாம் கூர்மையாக கவனித்தால் என்ன புரியும் கேட்டா, வள்ளுவன் அழகா சொல்லுவாரு, தீண்டுதல் இன்பம்னுவாரு. குழந்தைக்கும் பெரியவங்களுக்கு இருக்கிற உறவுல அப்பா குழந்தை, அம்மா குழந்தை, தீண்டுதல். யார் யார் தீண்டுறது, அதான் ரொம்ப முக்கியம். மழலை தீண்டுதல் இன்பம் என்ற குழந்தை தான் நம்மளை தொடணும். குழந்தை நம்மளை தொட்டா நமக்கு இன்பம். நாம போய் குழந்தைய தூக்கிறது, கொஞ்சறது, கட்டி பிடிக்கிறது. பாருமா, தூக்குனா வரவே மாட்டேன், தூக்குனா வராது. அதான் குழந்தை. குழந்தை விரும்பணும்ல. நினைச்சு பாரு, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போனோன்னு ஒரு குழந்தை உங்களை பார்த்து வணக்கம் சொல்லாது, அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். பேசாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்துல அந்த குழந்தை உங்ககிட்ட வந்துடும். அதை விட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட, டேய் மாமா வந்திருக்காரு, வணக்கம் சொல்லு. அத்தை வந்திருக்காங்க, காபி கொடு. என்ன சும்மா இப்படி நிக்கிற, நீ என்ன ரைம்ஸ் தெரியும் உனக்கு? கேட்க கேட்க வந்த ஆள் மேல அந்த குழந்தைக்கு வெறுப்பு தான் வருமே தவிர அன்பு வரவே வராது. குழந்தைய அப்படியே இயல்பா விட்டு பாருங்களேன், அந்த குழந்தை என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணும். இந்த ஆள் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கும். குழந்தையை விட மிகச்சிறந்த மதிப்பீட்டாளரை உலகத்தில் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அந்த குழந்தைக்கு வந்த நபர் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த குழந்தை தானா அவர்கிட்ட ஒட்டும். அதுவும் ஓடி போய் ஒட்டாது, 1 அடி 2 அடியா போகும், கொஞ்சம் கிட்ட வரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும், அதுக்கப்புறம் தைரியமா அவர் அப்படி தொட்டு பார்க்கும், மேல உட்காரும். அதுவே நீங்க அளவுகோலா எடுத்துக்கிறான். வந்தவன் கெட்டவனா நல்லவனா உங்களுக்கு தெரியாது இல்ல, வந்தது உங்க ஃப்ரெண்டு தான், உங்க கூட வேலை செய்யறவர் தான். ஆனா அவர் நல்லவரா கெட்டவர் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க குழந்தை சொல்லிடும், இவர் நல்லவரு. அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணலன்னா அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த அவருடைய பார்வை பிரச்சனையா இருந்திருக்கலாம், அவர் நடந்துகிட்ட முறை பிரச்சனையா இருக்கலாம், அவர் பேசிய எதையோ ஒண்ணு அவர் அந்த குழந்தைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நீங்க தீர்மானம். அப்ப அவர் மேல ஒரு சந்தேக கண்ணோட நீங்க பார்க்கலாம். எனவே குழந்தைகள் கற்கிறார்கள் என்பதை நாம் உணராமல் குழந்தைகளை நாம வளர்த்தெடுக்க முடியாது. அதே போலதான் மேல்நிலை. மேல்நிலை ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது நீட்டா இருக்கட்டும், கியூட்டா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருக்கட்டும்ங்க, படிச்சதுதானங்க எழுத போறாங்க. அது அத்தனையுமே சூதாட்டம். சீட்டு கம்மியா இருக்கு, துட்டு கொடுக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கணும், அப்ப துட்டு கொடுக்காதவனுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லணும். ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது. சந்தையினுடைய சூதாட்டத்துக்கு பேர் தான் நீட்டை தவிர நீட் ஒரு தகுதி தேர்வு அல்ல, கியூட் ஒரு தகுதி தேர்வு அல்ல. அது சந்தையின் சூழ்ச்சி, வணிகையின் சூதாட்டம். நாம உணர்ந்தோம்னா குழந்தையை போட்டு நாம வற்புறுத்தவே மாட்டோம். இந்த குழந்தை இயல்பா படிச்சா அப்படி ஒரு சூதாட்டத்தை ஒழிப்பதற்கான போராட்டம் ஒரு பக்கம் நடக்கு. ஆனா சூதாட்டம் நடந்துதான் தீரும். இந்த குழந்தை பங்கேற்றுதான் ஆகணும்னா இயல்பா அந்த குழந்தையால் முடிந்தால் பங்கேற்கட்டும், இயல்பா விடுங்க. இயல்பாக பங்கேற்பது அந்த குழந்தைக்கு வெற்றி தோல்வி என்பதே உருவாக்காது. பொங்கல் நாளிலே ஒரே ஒரு செய்தியை, நிறைய விஷயங்களை பேசி உங்கள் மனதை மகிழ்ச்சியோடு குழந்தைகள் விளையாடியதை பார்த்து அந்த மகிழ்ச்சி தான் அடுத்த பொங்கல் வரைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சம்பளம் கிடைக்குதா, வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோமா, பசி ஆத்திரத்துக்கு என்னென்ன வழி, இது 1000 பிரச்சனை நமக்கு. ஆனா இந்த ஒரு நாள் சந்தோஷம், அந்த ஒரு நாள் சந்தோஷம் 365 நாள் கழிச்சு 366வது நாள் மீண்டும் நாம சங்கமிக்கணும். எனவே அத்தகைய நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்களிடம் பேசி உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தலாம் நான் விரும்பல. ஒரு செய்தியை மட்டும், வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது, நாம நம்பலாம், எதுவுமே கெட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தர்ற ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கிறேன். ராணிப்பேட்டை, குறிப்பா இந்த தொழிற்பேட்டை உழைக்கின்ற மக்களை கொண்ட நகரம். இது கிராமம்னு சொல்ல முடியாது,
காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு நகரம். இந்த நகரத்தில் யார் வாழ்கிறார்கள்? உழைக்கின்ற மக்கள் வாழ்கிறார்கள். உழைக்கின்ற மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நேர்மையான மனிதர்கள் வாழ்கிறார்கள். உழைப்பை நம்புபவர்கள் திருட மாட்டார்கள். உழைப்பை நம்புபவர்கள் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். தன் காசை கொடுப்பானே தவிர. அதுதான் உழைப்பாளிக்கு, விவசாயிக்கு இருக்கிற கர்வமே. அதுதான் இன்னொருத்தங்கிட்ட கை நீட்ட கூடாதுன்னு இருக்கிற இந்த கர்வம் இருக்குல்ல, அது உடன் பிறந்த கர்வம். அவங்க டிஎன்ஏ பேசுறாங்கல்ல, இந்த டிஎன்ஏ பரிசோதிச்சீங்கன்னா இந்த கர்வத்தை பார்க்கலாம் உழைக்கின்ற மக்கள் கிட்ட. என் கை இருக்குடா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லும்ல, என் கை கால் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு கவலையும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் வேலை, நீ போ. சொல்லுமா சொல்லாதா? அது எங்க இருந்து வருது? உழைச்சி வாழ்ந்தவன்டான்ற கர்வத்திலிருந்து வர்றது தானே. அது அந்த இயல்பாக இருக்கக்கூடிய கர்வம். இந்த ராணிப்பேட்டையில நாம யார் தமிழை எப்படி பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான். யார் எப்படி வேணாலும் தமிழை பேசி போடும், நமக்கு என்ன போச்சு? தமிழை பேச தெரிந்து பேசினாலும் சரி, பேச தெரியாமல் நடிப்புக்காக பேசினாலும் சரி, தமிழை ஒன்றும் செய்ய முடியாது, தமிழனை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார், நாசி ஹிட்லர். இந்த ஹிட்லரும் முசோலினியும் தான் உலகத்தில் முதலில் சிஸ்டமேட்டிக் எத்னிக் கிளீன்சிங், திட்டமிட்டு இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்க. திட்டமிட்டு இனப்படுகொலை நடத்தி ஒரு இனத்தை மட்டும், வெள்ளை தோல் கொண்ட ஆரியர்கள் தான் உலகில் ஆள பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்கள் தான் நாசி ஹிட்லர் தலைமை தாங்கிய நாசிசமும், பாசிசத்துக்கு தலைமை தாங்கிய முசோலினியும். இந்த ரெண்டு பேருமே ஏக காலத்தில் வளர்ந்தவர்கள். அவர்கள் நாசி அப்படின்னு சொல்றமே, அந்த எழுத்துக்களை விரித்து பார்த்தால் அந்த எழுத்துக்கள்ல என்ன இருக்குன்னா, நேஷனலிஸ்டோ சோசியலிஸ்ட் பார்ட்டி, தேசிய சமதர்ம கட்சி. தன் கட்சிக்கு பேர் வச்சிருக்கான், தேசிய சமதர்ம கட்சின்னு பேர் வச்சிருக்கான். நேஷனலிஸ்டோ சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு பேர் வச்சிருக்கான். ஏண்டா சோசியலிஸ்டோ அப்படின்னு பேர் வச்சான்னு கேட்டா, சோசியலிசத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் மக்கள். மக்கள் சோசியலிசத்தை விரும்புகிறார்கள், மக்கள் பொது உடைமையை விரும்புகிறார்கள். பாவேந்தன் பாரதிதாசன் பேரிலே மன்றம் இருக்கிறது. கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கைதனை திசையட்டும் சேர்ப்போம். இதுதான் அதான பாவேந்தன் பாரதிதாசனுடைய பிரகடனம். பாவேந்தன் பாரதிதாசனுக்கு எப்படி பொது உடைமை தத்துவத்தின் மீது ஈர்ப்பு வந்ததோ, அதுபோல் உலகத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு பொது உடைமை தத்துவத்தின் மீது ஈர்ப்பு வருகிறது. மக்கள் சோசியலிசத்தை விரும்புகிறார்கள் என்ற போது, அந்த சோசியலிசத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவர் தன் கட்சிக்கே பேர் என்னன்னு வைக்கிறாரு, சோசியலிசம் பேர் வைக்கிறார். எனவே தமிழை பேசிவிட்டார் என்றால் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்றதுனாலேயே அவர்கள் தமிழர்கள் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்று கருதிவிட முடியாது. எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அதுதான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஹிட்லர் அவன் காலத்துல, எல்லார் காலத்திலும் விளையாட்டு போட்டி நடக்குங்க. அவன் காலத்தில் விளையாட்டு போட்டி நடக்கு, ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு நடக்கு. ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு, ஒலிம்பிக் விளையாட்டுல பங்கு பெறணும் அப்படின்னா விளையாட்டு வீரர்களாக எல்லோரும் குழுமுவாங்க. ஆனா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இனவெறி இருந்தது. ஹிட்லர் என்ன செய்தான்னா, கருப்பு தோல் கொண்டவர்கள் ஜெயிக்க கூடாது, வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் தான் ஜெயிக்கணும், வெள்ளைத்தோல் கொண்டவர்கள் ஆள பிறந்தவர்கள் என்று நிரூபிப்பதற்கு பெர்லின் ஒலிம்பிக்ஸை பயன்படுத்துறார். லஸ்லாங் அப்படின்னு சொல்ற ஒரு விளையாட்டு வீரனை தயார் செய்யறாங்க. அந்த விளையாட்டு வீரன் எந்த அளவுக்கு குதிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அத்லெட்டிக்ல நீண்ட தூரம் தாண்டுதல் சொல்லுவாங்க ஒரு போட்டி. இப்ப எவ்வளவு தூரம் தாண்டுவாருன்னு தெரியாது. தெரிந்தால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார் பண்ணிட்டு போக முடியும். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ற ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்தவர், நம்மை போன்ற, இன்னும் சொல்ல போனால் நம்மை விட இன்னும் கூடுதலாக கருப்பு தோல் கொண்டவர்கள். இந்த கருப்பு தோல், இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல,
இந்த பிக்மெண்ட் எப்படி வருது? ஜுவாலஜி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், அறிவியல் தெரிஞ்சவர்கள். உழைக்கின்ற மக்களுடைய தோலியா இது? பெருமைப்படணையா? எதுக்கியா போயிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி நமக்கு என்ன சோப்பு போட்டு கழுவி கழுவி அது என்ன வெள்ளையாக்குறது? கருப்பாடா நான் இருப்பேன்னு சொல்றதுல நமக்கு என்ன கஷ்டம்? என்ன பவுடரை போட்டு போட்டு வெள்ளையாக்குறது? எனக்கு புரியவே இல்லை. என் மூஞ்சிக்கு என்ன அடிச்சாலும் சரி, என் மூஞ்சி கருப்பு தான். நீங்க என்ன வேணாலும் அடிச்சு பாருங்க, 5 நிமிஷத்துல வேர்வை வந்தா எல்லாம் கீழே கொட்டிடும். 5 நிமிஷத்துக்கு மேல நடிக்க முடியாது. இங்கே அந்த கருப்பு தோல் கொண்ட ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அமெரிக்காவிலிருந்து வர்றான், பல்லாயிரம் மைல்கள் கடந்து வர்றான். ஒவ்வொரு நாளும் ஓட்ட பந்தயத்திலும் நீண்ட தூரம் நடக்கக்கூடிய அந்த நீண்ட தூரம் தாண்டுதல், லாங் ஜம்ப் பிராக்டிஸ் பண்ணும் பொழுதும் அவனுக்குள்ள கருப்பு தோல் கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஹிட்லர் முன்னாடி நிரூபிக்கணும் வெறி. அது ஒன்றை தவிர அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஹிட்லருக்கு நிரூபிக்கணும், டேய் வெள்ளை தோல் அல்லடா, ஆரிய வம்சம் இல்லடா, கருப்பு தோல் கொண்டவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நாங்களும் வெல்ல பிறந்தவர் தான் சொல்லணும். அவ்வளவுதான் ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு இருந்த கனவு. அந்த வெறியோடு அவன் தயார் பண்ணிட்டு வர்றான். ஹீட்ஸ் சொல்லுவாங்க. இங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்கிறார். ஹீட்ஸ் அப்படின்றது ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கா, விதிகள் தெரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்றது. ஹீட்ஸ்ல நீங்க கிட்ட கூட குதிக்கலாம், மொத்தமா குதிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா குதிக்கிறதுக்கான ரூல்ஸ் தெரியுதா? அதான் ஹீட்ஸ். இந்த ஹீட்ஸ்ல முதல்ல லஸ்லான் குதிக்கிறார். லஸ்லான் குதிக்கிறத பார்த்த உடனே ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்கு பயம் வந்துருச்சு. ஹீட்ஸ்லயே இவ்வளவு தூரம் குதிக்கிறான்னா நாளைக்கு ஃபைனல்ஸ்ல எவ்வளவு தூரம் குதிப்பான்? அப்ப ஹிட்லர் முன்னாடி ஹிட்லர் நினைத்தது உண்மை நிரூபிச்சுட்டு போகவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்ற பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தின் காரணமாக அவன் ஓடுகின்ற போது அந்த லைனை தாண்டி குதிக்கிறான். இந்த லைனை தாண்டி குடிச்ச உடனே 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. முதல் வாய்ப்பில் ஃபவுல், தேர்ச்சி பெறல. 2வது வாய்ப்பு தேர்ச்சி பெறல. 2வது வாட்டியும் ஓடி வந்து அந்த கோட்டுக்கு முன்னாடி எகிர வேண்டியவன் அந்த கோட்டை தாண்டி எகிர்றான். செகண்ட் டைம் ஃபவுல். இப்போ இருக்கிறதுக்கு லாஸ்ட் ஒரே சான்ஸ். அவன் நினைக்கிறான், ஏண்டா இவ்வளவு தூரம் வந்து நான் வந்து ஹிட்லர் உண்மைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கா? ஒட்டுமொத்த கருப்பு இன மக்கள், உலகம் முழுக்க இருக்கிற கருப்பு தோல் கொண்ட மக்கள், இவங்க அத்துணை பேருக்கும் அவமானத்தை தேடித்தரவா நான் இங்க வந்தேன்னு துடிக்கிறான். அவன் நெஞ்சு துடிக்குது. பின்னாடி வந்து ஒரு கை படுது அவன் தோல்ல. திரும்பி பார்க்கிறான். லஸ்லாங், ஹிட்லர் வழுக்கப்பட்ட வெள்ளை தோல் கொண்ட லஸ்லாங் தான் கோல்ட் மெடல் வாங்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவன். அவன் மட்டும் வாங்காம போனா விட்டு தள்ளினாலும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. ஹிட்லர் சொன்னது நடக்கணும். ஹிட்லர் சொன்னது நடக்கலன்னு சொன்னா உயிர் உங்க கையில கிடையாது. அதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெர்மனியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்தார். அமெரிக்கால தஞ்சம் புரிந்தார். அமெரிக்கால இருந்து தான் அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டார். ஹிட்லரிடமிருந்து தப்பியவர்கள் சில பேர் என்றால் ஹிட்லர் கையால் செத்து போனவர்கள் பலர். லஸ்லாங் அத்தகைய சூழல்ல நிக்கிறான். இந்த லஸ்லாங் யாருடைய தோல்ல போய் கை போட்டான்? ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தோல்ல கை போட்டான். என்னடா நண்பா இவன் சொல்றான், இன்னொரு 5 நிமிஷம் தான். ஒருங்கிணைப்பாளர் உஷாராகிறாருன்னா ஐயா சீக்கிரம் முடிங்கயான்னு அர்த்தம். முடிச்சிருவேன். லஸ்லாங் மெடல் வாங்கணும் அப்படின்ற துடிப்பு ஹிட்லருக்கு இருக்கிறது. இந்த லஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸை தொடறான், சொல்றான், டேய் இது ஹீட்ஸ். இந்த ஹீட்ஸுக்கு போய் நீ ஏன்டா இப்படி பதட்டப்படுற? நீ என்ன செய்ய? அவங்க ஒரு கோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த கோட்ல இருந்து 2 அடிக்கு முன்னாடி நீ ஒரு கோட்டு போட்டுக்கோ. அந்த கோட்ல போகும்போது ஒரு அடி தாண்டி வைக்கிற. அப்ப இதுதான் கோடுன்னு சொன்னா நீ தாண்டி வச்சா கூட அந்த கோட்டை தாண்ட மாட்டேன். எனவே நீ முன்னாடி ஒரு கோடு போட்டுக்கோ. இங்க இருந்து நீ காலை நடந்தே கவுண்ட் பண்ணிட்டு போ. 100 அடி ஓட போறன்னா 100 அடி கவுண்ட் பண்ணிட்டே போ. நீ வரும்பொழுது 100 எண்ணிக்கிட்டே வா. 100வது அடியில குதி. இந்த டெக்னிக்கை சொல்லி தர்றான். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாமுக்கு போனா இப்படி முடிஞ்சா இப்படி டெக்னிக் சொல்லி கொடுங்க.
ஏன்டா படிக்கலன்னு சொல்லாதீங்க. உங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, நல்லா யோசிச்சு பாரு, நீ கூட நீ கிளாஸ்ல இருந்திய அப்படி சொல்லுங்க, ஞாபகம் வந்துடும். நினைவாற்றல் வேற ஒண்ணுமே கிடையாது. எங்கோ ஒரு இடத்துல இருக்கும், சப்கான்சியஸ்ல இருக்கும், பாடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம வேலை வந்து தூண்டுறதா, இருக்குடா உன்னால முடியும்டான்னு சொல்றதுதான். அந்த வேலையை தான் யார் செய்யறது? லெஸ்லாங் செஞ்சான். 3வது அட்டெம்ப்ட். லெஸ்லாங் சொன்னதை கொஞ்சம் கூட எதிரி தானே, எதிரி வந்து இன்னொரு தன்னுடைய எதிரிக்கு அட்வைஸ் பண்றான். இந்த எதிரி இப்படி ஒரு அட்வைஸ் இது வரைக்கும் அவனும் கொடுத்தது கிடையாது. அவனை அப்படியே நம்புறான். ரிலீஜியஸ்லி ஃபாலோடுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்தில். ரிலீஜியஸ்லி, அதாவது எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பயபக்தியோடு அவன் சொன்னதை சொந்தமானி அவன் ஓடினா. இந்த டைம் என்ன ஆயிட்டான்? ஆமா, குவாலிஃபை ஆயிட்டான், தகுதி பெற்று விட்டான். அடுத்த நாள் அண்ணாச்சி ஹிட்லர் நிக்கிறார் மேல, கையில மெடலோட நிக்கிறார். யாருக்கு போடுறதுக்கு? லெஸ்லாங்கு போடுறதுக்காக நிக்கிறார். லெஸ்லாங் எகிர்றாரு. லெஸ்லாங்குக்கு அப்புறம் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் எகிர்றார். கோல்ட் மெடல ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அடிக்கிறான். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கோல்ட் மெடல் அடிக்கிறான். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் கோல்ட் மெடல் அடிக்கும் போது மேல இருந்து பார்க்கிறது யாரு? மேல இருந்து பார்க்கிறது ஹிட்லர். ஹிட்லர் கண்ணுக்கு நேராக, ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நின்று கொண்டு லெஸ்லாங் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹிட்லருடைய மூக்குக்கு கீழே நின்று கொண்டு ஹிட்லருடைய கண்ணுக்கு நேராக ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வெற்றி பெற்ற அடுத்த நொடி லெஸ்லாங் ஜெஸ்ஸி ஓவன்ஸை கட்டி பிடித்து தன்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்தினான். தன் உயிரை பற்றி கவலைப்படல. ஹிட்லர் தன்னை கொன்று விடுவானா என்பதை கவலைப்படல. தான் ஒரு ஜெர்மானிய ஆரியன் என்று அவன் நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல அவன் யாரா நின்று இருக்கான்? விளையாட்டு வீரனாக நின்று இருக்கிறான். ஒரு விளையாட்டு வீரன் எதை செய்ய வேண்டுமோ அதை லெஸ்லாங் செய்திருக்கிறான். அந்த கர்வத்தோடு, அந்த அன்போடு ஜெஸ்ஸி ஓவன்ஸை கட்டி தழுவுகிறான். நண்பர்களே, ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தன் வாழ்க்கை வரலாற்றை பதிவு பண்ணும்போது சொல்றான், நான் 8 கிராம் தங்கத்துக்காக தான் போனேன். 1 சவரன் தங்கம். அந்த தங்கம் வாங்குவதன் மூலமாக கருப்பின மக்கள் வெற்றி பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக நான் போனேன். ஆனால் அந்த தங்கத்தை விட மிகப்பெரிய பரிசு லெஸ்லாங்குடைய நட்புன்னு சொல்றான். லெஸ்லாங்குடைய நட்பு. கொஞ்ச நாள் கழிச்சு லெஸ்லாங் இறந்து போறார். லெஸ்லாங்கு ஒரு குழந்தை உண்டு. இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு லெஸ்லாங் கடிதம் எழுதுறார். டேய், நான் செத்துருவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து என் குழந்தைய பார்க்கணும்டா. என் குழந்தை கிட்ட நீயும் நானும் அன்னைக்கு ஜெர்மன் பெர்லின்ல ஒலிம்பிக் கிராமத்துல ஒன்னா உட்கார்ந்து அன்னைக்கு இரவு முழுக்க பேசுறோமே, நமக்குள்ள ஒரு நட்பு மலர்ந்ததே, அந்த நட்பை பற்றி என் பிள்ளைக்கு நீ சொல்லணும்டான்றான். அவன் உயிரோடு இருந்திருந்தா அவன் சொல்லி இருப்பான் தன் பிள்ளைக்கு. அவன் உயிரோடு இருக்க போறதில்லை நமக்கு தெரிஞ்சு வச்சு. எனவே என் பிள்ளைக்கு நீ வா, நீ வந்து சொல்லுன்றான். ரொம்ப நாள் கழித்து ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து அவர் பிள்ளைகிட்ட பேசுறாரு. இன்றைக்கு லெஸ்லாங்குடைய பிள்ளைகளும் ஜெஸ்ஸி ஓவன்ஸோட பிள்ளைகளும் சிறந்த நண்பர்களாக, தாத்தாக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே ராணிப்பேட்டை, தொழிற்பேட்டை, தமிழ்நாடு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, மக்கள் ஒற்றுமையை யாரும் சிதைக்க விட மாட்டோம். எந்த மதத்தை யாரு வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அது அவங்களோட நம்பிக்கை. எங்களுக்குள் ஜாதியை பார்க்க மாட்டோம். பாவேந்தர் மன்றம் இல்லையா? ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி என்று சொன்னவன் பாவேந்தன் பாரதிதாஸ். பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படின்னு கேட்டவன். ஜாதி என்பது தமிழர்களுக்கு என்றுமே இருந்தது கிடையாது. அதை விட கேவலமான ஒன்று உலகத்தில் பார்க்கவே முடியாது. இப்படி சொன்னா, சார் ஹெட்மாஸ்டர் தானே சார் ஜாதி சர்டிபிகேட் கேட்கிறாரு. ஹெட்மாஸ்டர் ஜாதி சர்டிபிகேட் கேட்கவே இல்லை. அதுக்கு பேரு ஜாதி சர்டிபிகேட்டே கிடையாது. அதுக்கு பேரு சமூக பின்தங்கள், கல்வி பின்தங்கள் இருந்து விடுபடுவதற்காக கல்வி வாய்ப்பை உருவாக்குறதுக்கான சான்று. பேக்வர்ட் கிளாसेस இந்திய அரசு சட்டத்தின் பிரிவு 15, 16 கீழ் அது கொடுக்கப்படுது. ஆனா
உங்க தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நான் உட்பட நம்முடைய தாத்தாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நம்ம தாத்தாவோட அப்பா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஸ்கூலுக்கு போகல, படிக்கல. ஆனா ஏதோ ஒரு ஜாதியில பிறந்தவனுடைய தாத்தாவோட அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. ஏண்டா அந்த தாத்தாவோட அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கும் பொழுது என் தாத்தாவோட அப்பா ஏண்டா கலனில போய் வேலை பண்ணிட்டு இருந்தான்? ஏன் குப்பாடிட்டு இருந்தான்? இதுக்கு பேர் தான் சமூக பின்தங்கல், கல்வி பின்தங்கல். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. வாய்ப்பு யாருக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வாய்ப்பு மறுப்புக்கு, அந்த மறுப்பில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்கக்கூடிய உரிமை தான் அந்த சான்றிதழ். எனவே இடஒதுக்கீட்டு சான்றிதழை போய் ஜாதி சான்றுன்னு சொல்லக்கூடாது. படிச்சதுக்கு அப்புறம் தெளிவு வரணும்ல. படிச்சேன்டா, அறிவியல் படிச்சேன்டா, இதுக்கப்புறம் போய் நான் ஜாதி எல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப ஜாதியை மறுக்கணும்ல. நான் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் என் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ என் ஜாதியில நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், பையன் எடுக்க மாட்டேன்டா சொல்லணுமா வேண்டாமா? 4 சுடுகாடு என் ஊர்ல எதுக்குடா? ஜாதிக்கு ஒரு சுடுகாடு எதுக்குடா கேட்கணும்ல. கடவுள் தானே படிச்சாரு. கடவுளே கண்ணப்ப நாயனார அவர் தலையில கால் வைக்க அனுமதிச்சாரு. கண்ணு சிவபெருமானுடைய கண்ணு இருக்கிற இடத்துல கட்ட விரல் யாரோட கட்ட விரல்? கண்ணப்ப நாயனாரோட கட்ட விரல் இல்லையா? விஷ்ணு பன்றி அவதாரம் எடுக்கலையா? விஷ்ணு சிங்க அவதாரம் எடுக்கலையா? சிங்கத்தையும் பன்றியும் ஒன்றாக பார்க்கலையா விஷ்ணு? நிறைய கடவுளுக்கே ஜாதி கிடையாது, எனக்கு என்னடா ஜாதி என்று சொல்ற தெளிவு இருக்குல்ல. அந்த தெளிவுதான் கண்ணியமிக்க மனிதர்களாக நம்மை மாற்றும். ஜாதியற்ற சமூகம். எந்த கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கை அவரவருடைய சொந்த விஷயம். கடவுள் நம்பிக்கை கொண்ட அத்துணை பேரும் ஒற்றுமையாக வாழ்வது. ஒரு ஜாதியற்ற சமூகத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு எல்லோரும் கூடி வாழக்கூடிய தமிழகமும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியிலும் சரி, எந்த கொம்பன் வந்தாலும் இந்த மக்களை பிரிக்க முடியாது என்பதுதான் பாவேந்தர் மன்றம் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழா தரும் செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.